வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் சண்டே வித்யா வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பீட்ஸை வரி வரியாக கோக்கிறதுக்கான ஆக்சசரி வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதில் இன்றைக்கி பீட்ஸை கோத்து அந்த வேலையை முடிச்சிடலான்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த பீட்ஸும் பெண்டன்ட்டும் என்கிட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது ஆல்ரெடி இருந்தது. இதை இந்த மாதிரி ஹூக் மாதிரி இருக்கும், மாட்டி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணும்போது இந்த பீட்ஸ் அப்படி இப்படி ஆடி கொஞ்சம் ஷஃபில் ஆகும். அதனால தான் இதில் கோத்துட்டோன்னா அந்த மாதிரி ஷஃபில் ஆகாதுன்றனால இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதில் 3 ஹோல்ஸ் இருக்கிற அந்த இதை எடுத்திருக்கேன். இதில் 2 வரி கோக்க போகிறேன். கோத்து முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம். இந்த வேலையை செஞ்சது நான் சாட்டர்டே நைட் தான் பண்ணேன். நைட்டு லைட்டில் உங்களுக்கு பீட்ஸ் நல்லா டார்க் க்ரீனாக தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ விசிபிலிட்டி இருக்காது. அதனால் மறுநாள் காலையில் தான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வீடியோ பண்ணேன். இப்போது இதில் நல்லா கிளியராக தெரியும். இப்போது மீஷோவில் வாங்கின அந்த ஆக்சசரியை வச்சு நான் இதில் 2 ஸ்ட்ரிங்ஸ் கோத்துருக்கேன். இப்போ ஒன்றுக்கு ஒன்று மாறாமல் அந்த ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஸ்டெடியாக இருக்கும். இதை வீட்டில் சென்டர் டேபிளில் அப்படியே மேலே போட்டிருக்கறனால ரிங்ஸ் 2ம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இல்லாமல் தூரமாக இருக்குது. ஆனால் தொங்க விடும்போது அந்த பெண்டன்ட்டோட வெயிட்டுக்கு ரிங்ஸ் 2ம் ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்குது. இந்த ஹாரம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போது சண்டே சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல குக்கரில் ரைஸை வச்சாச்சு. இன்றைக்கி 2 சிக்கன் பிரெஸ்ட் பீஸை இந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷாப்லேயே சொல்லி இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டேன். மீதி சிக்கன் பீசஸை சின்ன சின்ன பிட்ஸாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை மேக்னேட் பண்ணுறதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, பூண்டில் பாதி அளவு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள் தக்காளியில் பாதியை மட்டும் எடுத்திருக்கேன். அதை துண்டு துண்டாக வெட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனில் இந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிட்டேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பாதி அளவுக்கு லெமன் சேர்த்திருக்கேன். கரம் மசாலா வித்யா வீட்டில் செஞ்ச கரம் மசாலா, இதுக்கான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. நான் இன்றைக்கி இந்த பிரெஸ்ட் பீஸை டோஸ்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பில் கடா வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி எண்ணெயை முதல்ல நல்லா கடா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மசாலா தடவி வச்ச 2 சிக்கன் பிரெஸ்ட் பீஸை கடாவில் சேர்த்திக்கிறேன். முதல்ல இந்த சிக்கன் பிரெஸ்ட் பீஸை வேக வச்சுக்கணும். கடாயில் போட்டதும் சிக்கனே தன்னால் தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்துடட்டும். நாம் தனியாக எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. வெந்த சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் மேலே தடவறக்கான ஒரு கோட்டிங் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் ஹனி அண்ட் மஸ்டர்ட் ட்ரெஸ்ஸிங், இது ஆப்ஷனல் தான், இருந்ததை மட்டும் சேர்த்திக்கங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து அதையும் இதோட சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்த சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் மேலே இந்த ஸ்ப்ரெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோவில் பார்க்குறக்கு ஒரு சைடு மட்டும் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டதும் ஸ்ப்ரெட்டை தடவினா மாதிரி தெரியும். ஆனால் திருப்பி போட்டு சிக்கன் இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஸ்ப்ரெட்டை தடவறக்கு ஆரம்பித்தேன். இது வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு
சிக்கனை வேக வச்சாச்சு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டை எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. நாம் இதில் ஹனி சேர்த்திருக்கிறனால சீக்கிரம் அடிப்பிடிக்கிறதுக்கு பார்க்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெயையும் சுற்றி சேர்த்தி விட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன் எந்த அளவு உங்களுக்கு டோஸ்ட் ஆகணுமோ அது வரைக்கும் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவராக சிக்கனை டோஸ்ட் பண்ணாலும் சிக்கன் ரப்பரியாக ஆயிரும். அதனால் அதையும் பார்த்துக்கங்க. இப்போ நான் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதே கடாயில் மீதி இருந்த சிக்கன் பீசஸை சேர்த்திட்டு இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கான எண்ணெயை விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டதுக்கப்புறமா சிக்கனை எல்லாம் கலந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பேஷனையே அலசி எடுத்து அந்த தண்ணியையும் இதில் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 4 முட்டையை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து மேலாப்பில் வச்சு லிட் வச்சு மூடியாச்சு. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அடுத்ததாக ரசத்துக்கு எடுத்து போட்டுட்ருக்கேன். ஒரு தக்காளி, சின்ன பிட் புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரசம் வைக்கிற குண்டால் சேர்த்தியாச்சு. மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இதை அடுப்பில் ஏற்றியாச்சு. ரசம் லைட்டாக பொங்கி வந்ததும் இதை தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினதும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகை சேர்த்தி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நைய தட்டி அதை முதல்ல சேர்த்திடுறேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, கூட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இறக்கறக்கு கொஞ்சம் முன்னாடி 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை எடுத்து ரசத்தில் கொட்டிடலாம். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்தி நல்லா கலந்து விட்டு கப்புன்னு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. இந்த பக்கம் சிக்கனும் முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் இருக்கிற முட்டையை மட்டும் தனியாக எடுத்து ஓடு நீக்கி அதை தனியாக வச்சிடுறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லை மிக்ஸி ஜாரில் சேர்த்தி அதை நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஊற்றியிருக்கேன். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியையும் சேர்த்தியாச்சு. இப்போது இந்த குழம்பு ஒரு கொதி வந்துச்சுன்னா சிக்கன் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, சண்டே சமையல் முடிஞ்சிச்சு. இப்போ செஞ்சது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி ஒரே மேக்னேஷனில் இன்றைக்கி சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் டோஸ்ட்டும் சிக்கன் குழம்பும் ரெடி. ரசத்துக்கும் குழம்புக்கும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி வித்யா வீட்டு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்துடலாங்களா? முதல்ல சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் டோஸ்ட், அடுத்ததாக சிக்கன் குழம்பு, மிளகு ரசம், பசும்பாலில் உரையூற்றின கெட்டி தயிர், இதெல்லாம் தான் இன்றைக்கி வித்யா வீட்டு மெனு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share வித்யா வீடு with your friends and relatives. Bye.